வணக்கம். செய்திகள் வாசிப்பது சரவணா. குடியாத்தத்தில் அருள்மிகு ஸ்ரீ மகா முனீஸ்வரர் கோயில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் சந்தப்பேட்டை மாட்டுச்சந்தை பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு மகா முனீஸ்வரர் ஆலயம் மகா கும்பாபிஷேகம் அதிவிமர்சையாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் குடியாத்தம் நகரமன்ற உறுப்பினரும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மாவட்ட துணைச் செயலாளருமான ஜி.எஸ். அரசு, பள்ளி ஆசிரியை காயத்ரி அரசு ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. முன்னதாக கோயில் வளாகத்தில் யாகங்கள் அமைக்கப்பட்டு வஸ்திரங்கள், தானிய வகைகள், மூலிகைப் பொருட்கள், வாசனை திரவியங்கள், மலர் வகைகள், பழ வகைகள் உள்ளிட்டவை கொண்டு சிறப்பு யாக சாலை பூஜைகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மேலதாளங்கள் முழங்க புனித நீர் ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டு வேத மந்திரங்கள் முழங்க முனீஸ்வரர் மற்றும் கோபுர கலசங்களுக்கு நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் செய்து வைத்தனர். பின்னர் தீப ஆராதனை நடைபெற்றது. மேலும் புனித நீர் பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்டது. இதில் சிறப்பு அழைப்பாளராக குடியாத்தம் முன்னாள் எம்எல்ஏ அமலு, குடியாத்தம் ஒன்றிய குழு தலைவர் சத்யானந்தம், ஊராட்சி மன்ற தலைவர் சக்திதாசன், வழக்கறிஞர் அமர்நாத், திமுக பேச்சாளர் குடியாத்தம் குமரன் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கு பெற்றனர். மேலும் கோயில் நிர்வாகத்தின் சார்பில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்காக ஏற்பாட்டினை ஜி.எஸ். செல்வம், ஜி.எஸ். அன்பு, அழகிரி, குடியாத்தம் கார்த்தி, சிட்டிபாபு, ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் செய்திருந்தனர். இதில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டனர். செய்திகளுக்காக ராஜேஷ். Om